பார்பி ஆண்டி உங்களோட பூஸ்ட் லட்டு செம்மையா இருந்துச்சு. வேற லெவல் டேஸ்ட் தெரியுமா? நான் போய் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், பார்பி ஆண்டிலாம் எப்படி செய்யறாங்க, சூப்பர் சூப்பரா பண்ணி தராங்க, நீங்க மட்டும் எதுவுமே பண்ணி தராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட எங்க அம்மாவும் ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பார்பி ஆண்டி சூப்பரா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி பிள்ளைகளா, எனக்கு ஒரே வீட்டுக்குள்ள வேலை பார்த்து ரொம்ப போர் அடிக்குது. சரி அதான் நானும் செத்த நேரம் உங்களோட விளையாண்டு போலான்னு வந்தேன். ஏமா நீமா எங்களோட சேர்ந்து விளையாட போற? என்னவா நீ பாரு, நாங்கள் இந்த ஸ்ப்ரிங் வச்சு விளையாடலான் இருந்தோமே, இது என்னது மம்மி விளையாடுறதுக்கு வரேன்னு சொல்லுது. சரி ஓகே விளையாடுங்க மம்மி. என்ன விளையாட போறீங்க? நாங்கள் இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இதை வச்சு எல்லாருக்கும் விளையாட போறோமே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிடிச்சிக்கோங்க, ஆளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் வச்சுக்கோங்க. முடிஞ்ச மட்டுக்கு நல்லா உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சு விளையாடுங்க. டேய் தர்ஷன், எனக்கு ப்ளூ கலர் குடுறா. ப்ளூ கலர் குடுறா எனக்கு. யார் யாருக்கு என்னென்ன கலர் வருதோ அதான் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ பாருங்க, இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இது எப்படி விளையாடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர் தர்ஷனே. ஸ்ப்ரிங் வச்சு எப்படி விளையாடுறதுன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? அட இருங்கப்பா, நான் கொடுத்ததெல்லாம் புது ஸ்ப்ரிங் எல்லாம் ஒட்டிட்டு இருக்குல்ல, எப்படி எடுத்து விடுன்னு சொல்றீங்க பாரு. அப்படியே எடுத்துன்னு வச்சுக்கேன், சும்மா அப்படியே கலகலான்னு கலந்துட்டு வந்துடும். இப்போ பார்த்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டுனே. எப்படி ஸ்ப்ரிங் நல்லா இருக்குதா? இப்போ பாரு, கீழே மேலே விட்டு நல்லா விளையாண்டுக்க வேண்டியதான் நம்ம. தர்ஷன், இது நீ வாங்கின போய் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன்டா. பரவாயில்ல, நீயே கொடுத்துட்டா தர்ஷன், ரொம்ப தேங்க்ஸ். தர்ஷன், நீ கண்ணாக்கு வாங்கி வச்சிருந்த குதிரையை கொடுக்கறதுக்கு போல. அச்சோ ஆமா, அது வேற போய் கண்ணா கொடுக்கணுமே, மறந்தே போயிட்டு. ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறேன்? மண்ணில் என்னம்மா வரைஞ்சிட்டு இருக்கிறேன்? தர்ஷன், நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த மாதிரி மண்ணில் தானே வரைஞ்சு பழகுவோமே. இங்க பாத்தியா மம்மி அழகா ஒரு கோழி குஞ்சு போட்டு வச்சிருக்கிறா, எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. ஏமா எந்த காலத்துல இருக்கிற நீ? அவன் ஆயில் பெசல் டிராயிங்ல இருந்து சாஃப்ட் பெசல் டிராயிங்ல இருந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறானுங்க. என்னமா நீங்க மண்ணில் வரைஞ்சிட்டு இருக்கிற? இரு மம்மி, நான் உனக்கு ஆயில் பெசல் டிராயிங் சொல்லி தட்டுமா? அப்படிதான் என்ன தர்ஷன், அந்த மாதிரிலாம் நான் வரைஞ்சது இல்லையே. மம்மி ஆயில் பெசல் டிராயிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்பனா மம்மி கத்துக்கொடுறா தர்ஷனே. சரி இரு, நான் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? தர்ஷன், இங்க பாரு, நீ கொடுத்த ரிங் தூக்கி வச்சுட்டு தலையில வச்சு நான் ஆடுறேன்டா, கீழே விழுக மாட்டேங்குது பாருடா தர்ஷனே. அஜக்தா, இங்க பாத்தீங்களா ரிங் எப்படி தலையில உட்காந்துட்டு இருக்குன்னு? தண்டனக்கா, தனக்கனக்கா, எப்படி? ஐயோ அம்மா விழுந்துருச்சு. சரி பானு, ரொம்ப ஆடாத. சரியா? போய் உட்காந்து ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டுறீங்க. மம்மிக்கு நான் ஆயில் பெசல் டிராயிங் சொல்லி தர போறேன். மம்மி இங்க பாரு மம்மி, திஸ் இஸ் ஆயில் பெசல்ஸ் 50 ஷேட்ஸ் கேமல் பிராண்ட். பாத்தியா எப்படி சூப்பரா வாங்கி வச்சிருக்கிறேனே. தர்ஷனே, ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனப்ப அழுது அடம் பிடிச்சி அந்த சூப்பர் மார்க்கெட்லயே உருண்டு பிறண்டு வாங்கிட்டு வந்தியே, அதுதானே இது? அந்த கலர் ஸ்கெட்ச் தானே? ஏமா சீக்கிரட்லாம் சொல்லிட்டு இருக்காதம்மா, பாக்குறவங்களாம் சிரிப்பாங்கல்ல. இங்க பாரு, இதை மம்மி சூப்பர் மார்க்கெட்ல நீ வாங்கி கொடுத்ததுதான் ஆயில் பெசல்ஸ். சரியா? இதை வச்சு இன்னைக்கு உனக்கு சூப்பரா நான் டிராயிங் சொல்லி தர போறேன். இந்த ஒரே நல்ல ஒபாமா ஆயிட்டாங்க நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பேல மம்மி. அதே போல இன்னைக்கு நீ ஓவர் நைட்ல ஓவியராக போற மம்மி. உன்னை பெரிய ஆர்டிஸ்டா நான் மாத்த போறேன். தர்ஷனே, என்னடா கலர் கலரா இருக்குடா தர்ஷனே, பாக்குறதுக்கு கண்ணு பறிக்குது. இதெல்லாம் பாக்கிறதுக்கு சாக்லேட் மாதிரியே இருக்கு தர்ஷனே. அப்படியே எடுத்து வாயில போட்டு கடிச்சிக்கலாம் போல இருக்குது. ஏமா கலர் ஸ்கெட்சுமா வாயில் போட்டு கடிக்கலாங்கிற? ஐயோ, இன்னும் நீ சின்ன பிள்ளையாட்டமே இருக்கிற மம்மி. சரி ஓகே, இங்க பாரு, இது ஆயில் பெசல்ஸ். ஓகேவா? அடுத்து இந்த பேப்பர்ல தான் நம்ம டிராயிங் பண்ண போறோம். பாரு, நான் சூப்பரா பேப்பர்லாம் எடுத்து வச்சு 4 சைட்ஸ்க்கும் நல்லா மாஸ்கிங் டேப் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் உனக்கு சொல்ற மாதிரி நீ அதெல்லாம் வரையணும். ஓகேவா? நான் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அது போல நீ வரையணும் மம்மி. சரிடா தர்ஷனே. ஃபர்ஸ்ட் அந்த லைட் ப்ளூ கலர் எடுத்துக்கோ மம்மி. இது அப்படியே மேலாப்ல நல்லா லைன்ஸா அழுத்தி கொடு. சரிடா தர்ஷனே, இதை அப்படி வச்சுட்டு இப்படித்தானே? நல்லா இருக்குது. என்னடா தர்ஷனே சொரசொரன்னு இருக்குது? ஐய நல்லா ஏமாத்திட்டாங்க தர்ஷனே. என்ன ஸ்கெட்ச் இது? நல்லாவே இல்ல. ஏமா ஃபர்ஸ்ட் அப்படித்தாம்மா இருக்கும். அடுத்து இந்த டார்க் ப்ளூ இருக்கலாம், அதான் அதை எடுத்து கீழே அப்படியே சென்டர்ல இருந்து நல்லா ஃபுல்லுத்துக்கு நீளமா ஒரு லைன் போட. அப்படிதான். அப்புறம் அப்படியே கிராஸா ஒரு லைன் இங்க இருந்தீங்க. கரெக்டா போட்டோம் மம்மி. அப்படியே ஃபுல்லுத்துக்கு ஸ்கெட்ச் பண்ணிரு. தர்ஷனே, மம்மி கரெக்டா வரைஞ்சிட்டு இருக்கிறேன்ல தர்ஷனே. ஓகே, நெக்ஸ்ட் மம்மி நல்லா ஒரு மண் கலர்ல அந்த ஸ்கெட்ச் எடுத்துருவோம் மம்மி. நம்ம வீட்டுக்கு முன்னாடி மண்ணு கிடக்குது பாத்தியா? வெரி குட் மம்மி, அந்த கலர் தான். அதை வச்சு மீதி இருக்கிற இடத்த பூரா அப்படியே ஃபில்அப் பண்ணி விட்டு பார்க்கலாம். லைட்டா கொடுக்கணும் மம்மி, டார்க் அடிச்சு விட்டுறது. சரியா? நல்லா மண்ணு மாதிரி தெரியணும் கொடுத்தேன்னா. தர்ஷன், என்னடா இவ்வளவு தூரம் வரைஞ்சு நல்லாவே இல்ல தர்ஷனே. பாரு, அங்க திப்பியா நிக்குது தர்ஷனே. பேசாம 10 ரூபா ஸ்கெட்சா வாங்கி இருந்திருக்கலாம். ஏமா இருமா, நீ வரைஞ்சது நம்ம என்ன பண்ணணும், டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி லைட்டா அப்படி தேய்ச்சி விடணும். இப்ப பாரு மேல எப்படி இருக்குதுனே, வான மாதிரி வந்துருச்சா? அடியாத்தே எம்மாடி, பார்க்க வான மாதிரியே இருக்குது. என்னடா தர்ஷனே, நான் வரைஞ்சப்ப திப்பி அங்கங்க நின்றுச்சு. இந்த பேப்பரை வச்சு தேய்ச்சவன நல்ல வான மாதிரி இருக்கு தர்ஷனே. இது எப்படி இருக்குது சொல்லு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர்ல நீ நல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு தேய்க்கும் போது அப்படியே கடல் மாதிரி இருக்கு தர்ஷனே. இந்த கடல்ல மீன்லாம் இருக்குமா தர்ஷனே? நண்டு இருக்குமாடா? முதலே இருக்குது, உன்னை கடிக்கிறது போதுமா? வேணாட தர்ஷனே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற?
ஏமா மண் மாதிரி போட்டு இல்லைம்மா, நம்ம ஒரு பீச் சைடு தான் வரைஞ்சிருக்கிறோமே, பார்த்துக்கோ. அந்த மண் மாதிரி நம்ம ஸ்கெட்ச் வச்சு போட்டோம் இல்லையா, அதுக்காக லைட்டாக அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி ஓகே, வானம் போட்டாச்சு, கடல் போட்டாச்சு, கீழே அந்த சைடுக்கு வந்து சாண்டும் போட்டாச்சு. லைட்டாக அப்படியே அங்கங்கே வந்து கொஞ்சம் டச்சப் கொடுத்துக்கலாம் மம்மி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகம் மாதிரி தெரியும், சரியா? அட ஆமாடா ஆமாடா ஆமாடா, மேகம் மாதிரி தானே தெரியுது, மேல நல்ல வானத்துல வெள்ளை வெள்ளையா மேகம் மாதிரி தெரியுது தர்ஷினி. ஐயோ சூப்பரா இருக்குது, அழகா இருக்குது. நானா வரைஞ்சது சொல்லவே முடியல, நம்பவே முடியல, இவ்வளவு சூப்பரா இருக்குது. ஏய் இதை வச்சு என்னடா பண்றது? ஏமா தென்னை மரம் இல்லை, தென்னை மரம் அது போடு மம்மி. ஒரே போய் கடையில் போய் சட்னி வைக்கிறதுக்கு தேங்காய் வாங்கிட்டோம், மாங்காய் வாங்கிட்டோன்னு சொல்ல தெரியுதுல, அதே மாதிரி தான் தென்னை மரம் வரைஞ்சிக்கணும். இங்கே பாரு, நல்லா அந்த மாதிரி போட்டுட்டியா? சூப்பர் மம்மி. அடா போடுன்னு சொன்னேன், நல்லா போட்ட மம்மி நீயே. தர்ஷினி தென்னை மரம் எனக்கு சூப்பரா வரைய தெரியும் தர்ஷினி. நான் சின்ன பிள்ளைல இருந்து தென்னை மரம் தான் ஈஸியா வரைஞ்சிருவேனே. ஃபர்ஸ்ட் கீழே மரம் போட்டேன்னா அடுத்து அந்த இலைங்க தானே அப்படியே நீள் நீளமா நீட்டிட்டு இருக்கும் பாரு, அதானே அதை போடுறேன் பாரு. இப்ப நான் எப்படி தர்ஷினி கரெக்டா போடுறேன் மம்மி? எம்மா வேற லெவல் ஆர்டிஸ்ட்மா நீ. எம்மா உனக்காமா ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், சூப்பராக போட்டுட்டு இருக்கேன் மம்மி. வேற லெவல். அப்படியே அப்படியே ஃபில்லப் பண்ணு மம்மி எல்லாத்தையுமே நல்லா. தர்ஷினி இங்க பாரு, நல்ல கிரீன் கலர் வச்சுட்டு ஃபுல்லுக்கு அப்படியே அந்த இலைங்க மாதிரி அப்படியே அங்கங்க லைன்ஸ் லைன்ஸா போட்டு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, தென்னை மரம் ரெடி ஆயிடும். ஏன் தர்ஷினி இதுல எதுவும் தேங்காய் எதுவும் வரையணுமா? ஏன் மாங்காய் வரையன்? ஏமா போதும் விடுமா, நீ வேற ஏமா. சரி ஓகே, அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அப்படிங்க ஃபில்அப் பண்ணி விட்டுக்கலாம், சரியா? அப்போதான் இந்த டூர் வந்து நல்லா தெரியும். இன்னும் இதில் என்ன மிச்சமாக இருக்கு? ஏமா பேர்ட்மா, பறவைங்களை நான் பறக்க விடுமா நிறையா. இந்த பக்கத்து நிறைய பறவைங்களை பறக்க விடு, அந்த பக்கத்து நிறைய பறவைங்களை பறக்க விடு. சரி தர்ஷினி, ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கேன் பாரு. போதுமா? அப்படி சூப்பரா வரைஞ்சிட்ட பாரு. 3 பறவை போதும் தர்ஷினி, இந்த பக்கம் 2 போட்டுக்கலாம். ஏமா என்னம்மா வரைய தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ சூப்பராக ஆயில் பென்சில் ட்ராயிங் பண்ணிட்ட, வேற லெவலில் இருக்குது மம்மி. இங்கே பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. தர்ஷினி இவ்வளவு நேரம் இது நானா வரைஞ்சேன்? ஐயோ, நான் சும்மா மண்ணுல வரைஞ்சிட்டு கிடந்தேன், என்னவே ஒரு நிமிஷத்துல பெரிய ஓவியர் ஆக்கிட்டியே தர்ஷினி, பரவாயில்லையே. இந்த ஸ்கெட்ச் பேர் என்ன தர்ஷினி சொன்னேன்? ஏமா இது பேர் ஆயில் பென்சில்ஸ்மா. யார் தப்பா வரைஞ்சாலும் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அழிச்சிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா அழகா இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியா? அப்ப நல்லா இருக்கு தர்ஷினி, ஆயில் பென்சில் டிராயிங். தர்ஷினி எல்லாரும் அவங்க ஆர்ட்டுக்கு கீழே அவங்க நேம் எழுதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நானே என்னோட பேர் எழுதிக்கிறேன்டா தர்ஷினி. இங்க பாரு, அல்டிமேட் பார்பி. ஆமா இந்த ஆர்ட் அப்படியே ₹1,00,000 ஏலம் போக போகுது. இதுல உன் பேர் வேற ஏமா போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிற தர்ஷினி. அப்புறம் என்ன பண்றது தர்ஷினி? ஏமா அவ்வளவுதாம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அப்படியே இந்த டேப் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். Barbie auntie, oh my god, this is your first art, but it looks like very brilliant Barbie auntie. பார்க்கிறதுக்கு நிஜமாலுமே ஒரு பீச் சைடு போன மாதிரியே இருக்கு. உங்களுக்கு வரைய தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது, அவ்வளவு சூப்பரா நீங்க வரைஞ்சிருக்கீங்க. ஏய் பிங்கி, எல்லாம் என்னோட ப்ராக்டிஸு. நான் சொல்லி கொடுத்தேன், எங்க அம்மா வரைஞ்சிச்சே. முதல்ல எனக்கு தான் எல்லா கிரெடிட்ஸ் வரும், தெரிஞ்சுக்கோ. ஓகே மேம், நீ என்னதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க சூப்பராக வரைஞ்சிருக்காங்க பார்த்தியா? தட் இஸ் அவர் பார்பி ஆன்ட்டி. பார்பி ஆன்ட்டி எது பண்ணாலும் அல்டிமேட்டாக தான் இருக்கும். ஸோ தட் அவங்க நேம் தான் அல்டிமேட் பார்பி. சரி பிள்ளைங்களா, எல்லாரும் என்னை ரொம்ப புகழாதீங்க, எனக்கு வெக்கமா வருதுல. ஐயோ, என்னோட ஆர்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது.